கடைசி நாளன்று போகியை கொண்டாடுகிறோம். போகி பண்டிகை அன்று வீட்டில் புதியதை வாங்குவோம். இரண்டாம் நாள் தை 1 பொங்கல் பண்டிகை. வீட்டில் புது பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவார்கள். தை 2 உழவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் ஆடு மாடுகளை குளிப்பாட்டி மாட்டு கொம்பின் மேல் வண்ணம் பூசி அழகுபடுத்துவார்கள். உழவர் 3ஆம் நாள் உழவர் திருநாள். உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாள். நன்றி. என் பெயர் சுதர்சன். நான் 5ஆம் வகுப்பு ஆ முதல் பிரிவில் படிக்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல, தமிழ் மொழி. மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை வழங்கி அவையர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தித்திக்கும் திருநாள், தரணி போற்றும் நன்னாள், உழவரியின் பெருநாள் பொங்கல் திருநாள் பற்றி பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தின் தனி விழா, பண்பாடு பெருவிழா, மனித குலத்தின் மாண்பை தமிழர்கள் மனிதர்களை மட்டும் அல்லாமல் விலங்குகளையும் சமமாக நேசித்து அறத்தோடு வாழ்பவர்கள் என்பதை உலகுக்கு உணர்த்து உண்ணாத திருநாள்தான் நம் பொங்கல் திருநாள். பொங்கல் பண்டிகையானது 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தை பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் many more happy Pongal. Pongal is a harvest festival in Tamil Nadu. It is celebrated in May of January every year. It is celebrated as a thanksgiving ceremony to God. It is celebrated 4 days with happiness. The 4 days are Pogi Pongal, Surya Pongal, Matu Pongal and Kanu Pongal. On the day Pogi Pongal, people are clean their house with the well, prepare it for the festival. On the day Surya Pongal, people are as new cloth and draw the kolam outside their house. During Matu Pongal, prayers and being after to this cows. Kanu Pongal, the 4th day of this festival, is the occasion of visit, relaxation and exchanging gifts. This festival is Pongal. Pongal is a festival of spreading love, happiness and togetherness. Thank you. My Meena Park, my pride. नितिका सिंह है. मैं 5वीं कक्षा में पढ़ती हूँ. पोंगल तमिलनाडु को प्रसिद्ध होता है. यह किसान को होता है. यह होता 3 को होता है. पोंगल को पहला 3 को भोगी होता है. उसमें 3 लोग गाय और बैल की पूजा करते हैं. उसमें 3 घर को साफ करते हैं. तो पोंगल को सूर्य भगवान के पूजा करती है. नई फसल चावल पोंगल पकाते हैं. दूसरों की माट पोंगल कहते हैं. उसमें 3 लोग गाय और बैल की पूजा करती है. धन्यवाद. मेरा मीनपार मेरा கௌரவம். என் பெயர் தமிழ்குமாரன். நான் 5ஆம் வகுப்பு ஆ1 பிரிவில் படிக்கிறேன். இன்றைய பொங்கல் கவிதை நான் கூற வந்தேன்.
மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்புறும் கரும்போடு பட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது. பொங்கலோ பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனது மீனப்பார், எனது பெருமை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சபரீஷ். நான் 5ஆம் வகுப்பு A1 பிரிவில் படிக்கிறேன். இன்றைய பொங்கல் கவிதை நான் கூற வந்துள்ளேன். தரணி எங்கும் வளம் தலை கட்டும் கழனி எங்கும் நெல் மணிகள் நிறையோட்டம் உள்ளமெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் தையும் பிறந்தாச்சு வலியும் பிறந்தாச்சு பொங்கட்டும் புதுப்பானையில் பொங்கல் இனி கட்டும் புது கரும்போடு வாழ்க்கை. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் பெயர் ஜோஸ்னி. நான் 5ஆம் வகுப்பு A முதல் பிரிவில் படிக்கிறேன். நான் பொங்கல் பற்றிய சிறிய கவிதை கூற வந்துள்ளேன். மார்கழி கழிந்து தத்தி தத்தி வந்த தை மாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு அவரை துவரை எல்லாம் படையிலிட்டு கரும்பு தோரணத்திற்கு ஊரே பொங்கும் பொங்கலை பார்க்கையில் இறைவனிடம் விரும்புவோம் என்றென்று மக்கள் மனதில் அன்பு பொங்கற்றும் என்று நான் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Now I'd like to call upon our school student Janashruti to the dais, give a welcome address.